சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பவர்ஃபுல்லான இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸ் நிஃப்டி இல்லாட்டி சென்செக்ஸ் இந்த ரெண்டுத்துலையுமே நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ப்ரைஸ் செக்ஷன் வந்து மோர் ஓவர் சேமாக தான் இருக்கும். ஸோ ரெண்டு ஸ்ட்ராட்டஜி மட்டும் நான் டீச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் அடுத்து வர வீடியோவில் நான் இன்னொரு ஸ்ட்ராட்டஜியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாமே சொன்னால் ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் வந்து அந்த ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜியும் ப்ளஸ் அதுக்கு எப்படி பொசிஷன் சைசிங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, அதுக்கான சைக்காலஜி எப்படி நம்ம பில்ட் பண்ணுறது, அதுக்கான ட்ரேடிங் சைக்காலஜி எப்படி நம்ம இருக்கணுன்றது எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜியுமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி, ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால தான் நான் இதை யூடியூப்பில் நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஏன் இதை நான் பண்ணுறேன்னா, ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் 99% ஆஃப் த பீப்புள் வந்து மார்க்கெட்டில் வந்து மணியை லூஸ் பண்ணுறாங்க. மீதி அந்த 1% ஆஃப் த பீப்புள் மட்டும்தான் மார்க்கெட்டில் வந்து பணமே பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த டாப் 1% ஆஃப் த பீப்புளில் நாமளும் ஒருத்தராக வரணும்னா அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவை. அக்யூரசி ப்ளஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நல்லா கொடுக்கக்கூடிய 1 or 2 ஸ்ட்ராட்டஜியை அது வருஷத்தில் 10 நாளோ 20 நாள் வந்தால் இல்லை 10 நாள் வந்தால் கூட போதும், இல்லை 20 நாள் வந்தால் கூட போதும். ஸோ அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து வச்சுக்கிட்டு டிசிப்ளினாக அதை நீங்கள் கரெக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணி, கரெக்டான ட்ரேடிங் ரூலை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் அதை பண்ணிங்கனாவே போதும். வருஷத்துக்கு ஒரு 10 நாள் ட்ரேட் எடுத்திங்கன்னா கூட போதும், நீங்களும் அந்த டாப் 1% சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸோட லிஸ்ட்டில் வந்து நீங்கள் வரலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து எத்தனையோ தடவை ட்ரேடிங் குவிட் பண்ணிவிட்டு போயிடலாம், இது வந்து இம்பாசிபிள், இதில் வந்து பண்ணவே முடியாது, பண்ண முடியாது, நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராகவே சஸ்டைனே பண்ண முடியாதுன்ட்டு ஆரம்ப காலத்தில் நான் நிறைய டைம் போராடிட்டு இருக்கும்போது நிறைய தோல்வியில் பார்க்கும்போது முதல்ல நான் கண்டுபிடிச்ச ஒரு ஸ்ட்ராட்டஜினா அது இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ்னஸை வந்து கவர் பண்ணும், இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வந்து எக்ஸ்ட்ரீம் பியரிஷ்னஸை வந்து கவர் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜி தான் முதல்ல நான் இந்த ட்ரேடிங் ஃபீல்டை விட்டு வெளியே போகாமல் என்னை காப்பாற்றிச்சு. ட்ரேடிங்கை குவிட் பண்ணிட்டு போயிடலான்னு பல தடவை நான் யோசிச்சிருக்கேன். குவிட் பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. டிசிப்ளினாக ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து அது வருஷத்தில் 10 நாளோ 20 நாளோ வந்தால் கூட போதும். அதை நம்ம டிசிப்ளினாக எடுத்து நல்லா ஹையர் அக்யூரசி கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணாவே போதும். நாமளும் அந்த டாப் 1% ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸாக வந்துடலான்றதை வந்து நான் எனக்கு உணர்த்தினது வந்து இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோலும் அடுத்து வர வீடியோலும் நான் ரெண்டு ஸ்ட்ராட்டஜியும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லலாம்னு இருக்கேன். ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்டு அனலிஸ்ட் நான் கிடையாது. நான் இங்கே ஷேர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட அனலிசிஸ் பிரகாரம் நான் கெயின் பண்ண இந்த நாலேஜை தான் எஜுகேஷ்னல் கண்டென்ட்டாக நான் கொடுக்குறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போய் பணம் போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கன்னு நான் எந்த ஃபோர்ஸும் நான் பண்ணலை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் போய்ட்டு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். டெமோ அக்கௌண்ட்டில் போய்ட்டு ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 1 வருஷமோ 2 வருஷமோ நீங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர வரைக்கும் டெமோ அக்கௌண்ட்டில் போய்ட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக நீங்கள் பணம் போட்டு இதை பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லவே கூடாது. ஸோ அதனால் நான் இங்கே சொல்ல வர்றது வந்து வெறும் எஜுகேஷனல் கண்டென்ட் தான். உங்களோட நாலேஜை வந்து நீங்கள் கெயின் பண்ணிக்கணும் அந்த ஒரு எண்ணத்தோடு மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள், என்னை ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி ரியல் மணியை போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும், இதை பண்ணால் அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுத்துடலாம், அதை பண்ணால் அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுத்துடலான்றதுலாம் நாங்கள் வந்து அந்த மாதிரி சொல்லவே கூடாது. அது ரொம்ப தப்பு. ஓகேங்களா? இதை வந்து ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுங்கள். நாலேஜ் வந்து என்றைக்குமே மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து நம்ம நாலேஜ் தான். வாழ்க்கையில் எதை வேணால் இழந்து நம்ம நின்றுடலாம். நீங்கள் எது வச்சுருந்தாலும் அதை பிடிங்கிட்டு போக ஒருத்தன் வருவான். உன்னை ஏதாச்சும் பயம் காட்டியோ இல்லை ஆசை காட்டியோ எதுவாச்சும் ஒன்று பண்ணி வாங்கிட்ட இருக்கிறத எதை வேணால் பிடிங்கிட்டு போயிடுவான். ஆனால் உங்ககிட்ட இருந்து பிடுங்க முடியாத ஒரே ஒரு விஷயம் வந்து உங்களோட நாலேஜ் தான். நீ பிச்சைக்காரனாய் நடு தெருவில் நாதி எடுத்து நீ நிற்கும் போது கூட உன்னோட நாலேஜ் தான் உன்னை வந்து காப்பாற்றும். நாலேஜ் தான் ரொம்ப பவர்ஃபுல். அந்த நாலேஜுக்கான மரியாதை நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்கும். நீங்கள் எதுவுமே இல்லாமல் பணம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் நடுத்தருவில் வாழ்க்கை எடுத்துகிட்டு வந்து நிறுத்தினா கூட உங்கள் நாலேஜ் வந்து உங்களை வந்து கண்டிப்பாக கைவிடாது, அது காப்பாற்றும். அதனால் நாலேஜை கெயின் பண்ணுறது வந்து ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வாழ்க்கையில் நீங்கள் எதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ எதை பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஒரு பெரிய இந்த கோல்டில் போய்ட்டு பணத்தை போட்டால் இவ்வளோ கிடச்சிருவோம், இந்த ரியல் எஸ்டேட்டில் எடுத்து போய் பணத்தை போட்டால் இவ்வளோ கிடச்சிருவோம், ஈக்விட்டி மார்க்கெட்டில் இந்த ஷேர்ஸ் எல்லாம் பணம் போட்டால் இவ்வளோ கிடச்சிருவோம். ஸோ இதுக்கு என்னென்னா இதெல்லாம் விட ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு நீங்களே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதா. உங்களோட நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கும் நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்போ உங்கள் நாலேஜை வளர்த்துக்கணுன்னா அதுக்கு பணம் தான் செலவு பண்ணி வளர்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணாலும் நிறைய நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. முன்ன மாதிரிலாம் கிடையாது, அந்த காலம் மாதிரிலாம் இப்போ கிடையாது. உங்கள் கையிலே உள்ளங்கையிலே எல்லாமே இருக்குது இன்றைக்கி உலகமே. நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ ஆர்வமாக உங்கள் நாலேஜை கெயின் பண்ணுறீங்களோ அது இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து உங்களை அது காப்பாற்றும். உங்களை வந்து அது உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை வந்து அது வாங்கி கொடுக்கும். ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ நான் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நான் என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன்னா 5 minutes டைம் ஃப்ரேம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். என்ன ஸ்கிரிப்டில் நான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நான் டெவலப் பண்ணியிருக்கேன், நான் எல்லாமே பேக் டெஸ்ட் எடுத்திருக்கேன்னா நிஃப்டியில் தான் நான் எடுத்திருக்கேன்.
நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டெல்லாம் நான் ஸ்பாட் சார்ட்டை பார்த்தா தான் எல்லா ஸ்டடீஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். பட் நான் ட்ரேட் ஓகே, இது நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் இருக்க அதே ப்ரைஸ் ஆக்ஷன் தான் சென்செக்ஸ்லேயும் மோர் ஓவர் சேமாக இருக்கும். ஸோ இது வந்து நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுத்துலையுமே இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா, சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம் வந்து ட்ரேடிங்கில் போய்ட்டு நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட ப்ரோக்கர்ஸ்லேயே நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதில் இருக்க இண்டிகேட்டர்ஸ்லாம் அப்போ என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன்னா 20 EMA 50 EMA. 20 EMA வந்து நான் ரெட் கலரில் வச்சுருப்பேன், 50 EMA வந்து ப்ளூ கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் CPR சென்ட்ரல் பிவோட் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த CPR நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நார்மல் பிவோட் பாயிண்ட்ஸ் தான். நடுவில் ஒரு சென்டர் பிவோட்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் மேலே R1 R2 R3 R4னு இருக்கும். அது மாதிரி கீழே வந்து S1 S2 S3 S4னு இருக்கும் ஒரு இண்டிகேட்டரில். இது வந்து பிவோட்ஸு நார்மலான ட்ரெடிஷ்னல் பிவோட் இண்டிகேட்டர் தான் இது பிவோட் பாயிண்ட்ஸ்ன்றது. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டே ஹை ப்ரீவியஸ் டே லோ, இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம். அது ஏன்னா நார்மலாக ஒரு டேவோட ஹையையோ ஒரு டேவோட லோவையோ வந்து நம்மள மாதிரி சாதாரண ஒரு ரீட்டைலரால் வந்து நம்மளால் சாதாரண ஒரு ரீட்டைலரால் வந்து நம்மளால் இதை வந்து உருவாக்க முடியாது. இது வந்து இன்ஸ்டியூஷனல் பெரிய 5000 கோடி 10,000 கோடி வச்சிருக்க இன்ஸ்டியூஷனல் பிக் பிளேயர்ஸால் மட்டும்தான் இந்த டே ஒரு நாளோட டே ஹையையோ ஒரு நாளோட டே லோவையோ வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம இன்ஸ்டியூஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து இங்கே ட்ரேட்ஸ் நம்ம எடுக்கிறதுனால ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம பில்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த ப்ரீவியஸ் டே ஹை ப்ரீவியஸ் டே லோ வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இதுவுமே ஒரு இண்டிகேட்டராக வந்து ஏஞ்சல் ஒன்னில் இருக்குது. ப்ரீவியஸ் டே லோ ப்ரீவியஸ் டே ஹை ஓப்பனு க்ளோஸு இது ஒரு இண்டிகேட்டராக இருக்கும். அதில் வந்து ஓப்பனிங் க்ளோஸையும் நீங்கள் ஹைட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் டே ஹை ப்ரீவியஸ் டே லோ இந்த இண்டிகேட்டர் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மேபி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, ஏதாச்சும் என்கிட்ட கேட்கணும், ஏதாவது கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா தாராளமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நீங்கள் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா நான் இந்த வீடியோவில் நான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் நான் மிஸ் பண்ணலாம், நான் சொல்ல வரது வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அப்படி ஏதாச்சும் புரியாமல் இருந்தால் தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தால் உடனே ரிப்ளை பண்ணிவிடுவேன். இல்லாட்டி என்னோடய ஃப்ரீ டைமில் நான் உடனே கூப்பிட்டு உங்களை ரிப்ளை பண்ணி நான் பேசிட்டுறேன். ஓகேங்களா, ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு இது வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இதுதான் சிம்பிள். 20 EMA 50 EMA ரெண்டு எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், 20 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், இந்த ரெண்டு மூவிங் ஆவரேஜை நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு. அது மாதிரி CPR சென்ட்ரல் பிவோட் ரேஞ்சுன்னு ஒரு 3 லைன் இருக்கும் CPRலாம். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். பிவோட் பாயிண்ட்ஸு ப்ரீவியஸ் டே ஹை ப்ரீவியஸ் டே லோ. ஸோ இது இல்லாமல் என்னோடய சார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. எல்லா சார்ட்ஸ்லையுமே நான் இந்த 5 இண்டிகேட்டரையும் நான் ஆட் பண்ணி வச்சு தான் நான் வந்து மார்க்கெட்டில் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் ரெடி பண்ணி ட்ரேடிங் பிளான் ரெடி பண்ணி நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி நான் டிசிப்ளினாக நான் ட்ரேட் பண்ணுறேன். ஓகேங்களா, அது ஏன் இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா இதெல்லாம் ஏதாச்சும் சிக்னல் கொடுக்குமா, இந்த இண்டிகேட்டருக்கு மேலே போனால் உடனே பை, இந்த இண்டிகேட்டர் கீழே வந்தால் உடனே செல்லு, அந்த மாதிரி ஏதாவது இண்டிகேட்டர்ஸ் ஏதாச்சும் இண்டிகேஷன்ஸ் பண்ணுமா, அதுக்கு தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் எதுவுமே கிடையாது. மார்க்கெட்டை வந்து வெறும் நீங்கள் ஒரு பிளாங்காக போயிட்டு நீங்கள் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. அப்படியே அன்னன்னைக்கு கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகும். ரெட்டு க்ரீன் கேண்டில்ஸ் தான் ஃபார்ம் ஆகுமே தவிர அதில் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது என்ன ஏதுன்னு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. பட் இதை எல்லாத்தையும் நம்ம போட்டு நம்ம பார்க்கும்போது மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். மார்க்கெட்டுன்றது ஒரு கடல் மாதிரி, எந்த ஒரு எல்லையுமே இல்லாமல் ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாமல் அப்படியே இருக்குது. எங்கே பார்த்தாலும் வெறும் ஒயிட்டாக தான் இருக்க மாதிரி இருக்குது அந்த ஸ்க்ரீனு. ஓகேங்களா, அப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரக்சராக பார்த்தா தான் இது வந்து பாஸ்ட்டில் ஒரு 1000-2000 சார்ட்ஸ் எடுத்து வச்சு என்னென்ன மாதிரி ஓப்பன் ஆகி எந்தெந்த மாதிரி வந்தால் எந்த மாதிரி அன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்மளால் வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ அதனால தான் இதையெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சராக பார்க்கறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா மார்க்கெட் ஒரு நாளும் ஒரு இடத்துல ஓப்பன் ஆகி ஒரு மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுத்து ஒரு மாதிரி அன்றைக்கி முடியும். ஓகேங்களா, பட் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்ன்றது தான் வந்து மார்க்கெட்டில் இருக்க ஒரு நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம். வந்து ஏற்கனவே நடந்த விஷயம் தான் திருப்பி நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா, எதுவுமே புதுசாக இங்கே நடக்காது. ஏற்கனவே நடந்த விஷயங்கள் தான் திருப்பி நடந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு 1000-2000 நாட்களோட பாஸ்ட் டேட்டாவை எடுத்து வச்சு தனித்தனியாக நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஓப்பன் ஆகியிருந்தால் பாஸ்ட் 5 வருஷத்தில் இப்போ எந்த மாதிரி ஆகிருக்கு, ஓகே, அந்த சார்ட்ஸ் அந்த நாட்களை மட்டும் தனியாக பிரிப்போம். அப்போ ஏன்னா இங்கே பியூர் பாயிண்ட் இருக்குது, R1 S1 R1 R2 R3 R4 இருக்குது, கீழே S1 S2, இது எல்லாம் ஒரு பார்டர் மாதிரி. அப்போ பியூட்டுக்கும் கீழே S1க்கும் நடுவில் ஓப்பன் ஆகியிருந்தால் அந்த மாதிரி நாட்கள்லாம் என்ன பண்ணியிருக்கு. அப்போ அந்த 1000-2000 சார்ட்ஸில் தனித்தனியாக அதை மட்டும் கேட்டகரைஸ் பண்ணுவோம். அப்போ கீழே R2 R3 இந்த ரேஞ்சில் மட்டும் கேண்டில்ஸ் ஓப்பன் ஆயிருந்தால் அன்றைக்கெலாம் என்ன ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் தனித்தனி கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது எந்த பக்கம் மூவ் ஆகுதுன்றதை வச்சு அந்த டைரெக்ஷனில் ட்ரேட் எடுத்தால் என்ன ஆகுதுன்றதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம நிறைய ரெடி பண்ணுறோம். ஒரே ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு போய் எல்லானாலும் நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்போ ஒரு ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது தான் எல்லா நாளும் நம்மளால் சர்வை பண்ணி நம்மளால இந்த மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணி போக முடியும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொல்ல வந்தது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை டீட்டெயிலாக
இன்னும் வேணும்னா மேபி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதுக்கு என்னோட பெஸ்ட்டு நான் கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி செக்ஷனுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி மட்டும் நான் இந்த 2 வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. இது ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் பிக் பண்ணி நான் இங்கே சொல்கிறேன்னா, நான் கிட்டத்தட்ட 20-25 ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு மேலே நான் ஃபாலோ பண்ணுறேன். பட் அது எல்லாத்தையும் சொல்லாமல் ஏன் இந்த 2 ஸ்ட்ராட்டஜி மட்டும் நான் இப்போ யூடியூப்பில் வந்து பப்ளிக்காக நான் இதை ஷேர் பண்ணுறேன்னா, இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஜுகேஷனல் கண்டென்ட் நம்ம தரமாக நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த G1 அப்சைட் டைப் 3ன்ற இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கிட்டத்தட்ட இப்போ நான் பேக் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து காட்டுறேன். G1ல டைப் 3 பார்த்தீங்கன்னா 2021 ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்து 13 நாள் வந்திருக்கு. லாஸ்ட் புக்கிங் டேஸ் வந்து ஒரு 3 நாள் வந்திருக்கு. ரிகவர் பண்ண டேஸ் வந்து ஒரு நாள் வந்திருக்கு. அப்போ ரிகவர் பண்ண டேஸை விட்டுருங்க, அது பிரேக் ஈவன் கணக்கு. அப்போ 13 நாளில் லாஸ்ட் வந்த ட்ரேட் வந்து 3 தான். மீதி ஒரு 10 நாள் வந்து ப்ராஃபிட்டபிளாக தான் முடிச்சிருக்கோம். ஸோ அப்போ அந்த இயர் ஃபுல்லாக நம்ம இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் பண்ணியிருந்தா 13 + இது ஒரு 3 16 17 ட்ரேடிங் டேஸ் தான் அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாகவே வந்திருக்கு. ஆனால் அதோட அக்யூரசி வந்து நம்மளுக்கு ஒரு 80% இருக்குது. ஓகேங்களா? இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தா கூட அந்த டாப் 1% ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரோட லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்துடுவோம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, ஃபண்டை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு வருஷம் 365 நாளும் வெயிட் பண்ணி அதில் இந்த 17 நாள் மட்டும் வெயிட் பண்ணி நீங்கள் கரெக்டாக ட்ரேட் எடுத்து அதையும் டிசிப்ளினாக பண்ணி அதுக்கு கரெக்டான பொசிஷன் சைசிங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணி நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அவ்வளோ பொறுமையோடு இருந்து அவ்வளோ டிசிப்ளினாக இருந்து அவ்வளோ மெச்சூரிட்டியோடு நீங்கள் இதை பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுவீங்களான்றது தான் டவுட்டு. மற்றபடி மார்க்கெட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இருக்குது. ஆனால் பிரச்சனை வந்து நம்மகிட்ட தான் இருக்குது. இதை நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக வேலையை விட்டுட்டு இந்த 17 நாளுக்காக உட்காந்து அது என்னைக்கு வரும்னு பார்த்து அதுக்கு ஒரு பணத்தை போட்டு இந்த மாதிரிலாம் நம்ம உட்காந்து பண்ணிட்டு இருந்தோன்னா பார்க்குறவங்களுக்கு நம்ம பைத்தியக்கார மாதிரி தெரியுமா, இல்லை நம்மளுக்கு பைத்தியம் முடிச்சிச்சான்னு தோணுமான்னு கூட தெரியாது. அவ்வளோ பொறுமை. இனி சாதாரண மக்களாக நம்ம இருக்கணும். அவங்களோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா நம்ம இந்த ஃபீல்டுக்கே வர முடியாது. இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டா நார்மல் பர்சனெல்லாம் நம்ம இருக்கவே முடியாது. நம்ம வந்து வேற ஒரு ஆளாக தான் மாறி ஆகணும். நம்ம பார்க்குறவங்க எல்லாம் நம்மளை பைத்தியக்காரனா பார்க்குற மாதிரி தான் தெரியும். ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு மந்தையாக ஒரு கூட்டத்தோட கூட்டமாக ஒரு மந்தாடு மாதிரி போயிட்டு இருக்க மாதிரி தெரியும். நம்ம தனியாக இருக்கும்போது நம்மளை எல்லாம் கிண்டல் கேலி செய்கிற மாதிரி நம்மளை யாரோ ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பிரச்சனைலாம் இங்கே நிறையா வரும். நம்ம யாரும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். நம்ம செய்கிற விஷயம் நம்மளோட ஐடியாஸ் எல்லாம் கரெக்டுன்றது நாம் முதல்ல வந்து நம்மளை நம்பணும், நம்மளை உணரணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் தான் இந்த ஃபீல்டெலாம் சஸ்டெயின் பண்ணி இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ 2021 டைப் 3ல் இது ஒரு 17 ட்ரேட்ஸ் வந்திருக்கு, ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? 13 ட்ரேடில் 3 ட்ரேட் லாஸ்ட் புக்கிங் டேஸு, மீதி வந்து ஒரு 10 நாள் வந்து நம்ம ப்ராஃபிட்டபிள் டேஸ். ஸோ ஓகேங்களா? அப்போ இந்த இயர் வந்து ப்ராஃபிட்டபுளாக முடிச்சிருக்கலாம் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தாவே. அப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிற இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வந்து ராவன் டவுன் சைடில் டைப் 3. ஓகேங்களா? இது வந்து டவுன் சைடை வந்து எக்ஸ்ட்ரீமாக நம்மளுக்கு கேப்சர் பண்ணி கொடுக்கும். இது வந்து G1 அப்சைடில் டைப் 3 வந்து அப்சைடை வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீமாக கேட்ச் பண்ணி கொடுக்கும். இந்த டவுன் சைடில் டைப் 3ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராவன் டவுன் சைடில் டைப் 3ல் பார்த்தீங்கன்னா 4 ட்ரேட் தான் வந்திருக்கு. அந்த வருஷத்துலேயே வெறும் 4 ட்ரேடு தான் வந்திருக்கு. ஆனால் 4 ட்ரேடுமே ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சிருக்கு. இது எல்லாமே நான் இந்த ரூலெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிவிட்டு எந்த மாதிரி ரூலை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் போடணும், எப்படி டார்கெட் புக் பண்ணணும், இது எல்லாமே நான் சொல்லிவிட்டு இந்த எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்து நான் காட்டுறேன். அந்தந்த வருஷமும் இந்த 5 வருஷத்துலேயும் நான் போய் இந்த 5 வருஷத்தோட சார்ட்ஸுமே நான் எடுத்து வச்சு நான் காட்டுறேன். எத்தனை நாள் ட்ரேட்ஸ் வந்திருக்கு, எத்தனை நாள் வந்து இது ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சிருக்கு, லாஸ் முடிஞ்சிருக்கு, எத்தனை நாள் நம்ம லாஸை ரிகவர் பண்ணி பிரேக் ஈவனில் முடிச்சிருக்கோம், நான் எல்லாமே நான் காட்டுறேன். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஓகேங்களா? அப்போ இந்த டவுன் சைடு வந்து 4 நாள் வந்திருக்கு. ஸ்டாப் லாஸ் எதுவும் கிடையாது, ரிகவர் பண்ண நாள் எதுவும் கிடையாது. 100% வின் ரேட்டு இந்த 2021 நம்மளுக்கு காட்டியிருக்கு. அப்போ நீங்கள் இந்த G1 அப்சைடில் டைப் 3ன்ற இந்த ஸ்ட்ராட்டஜியும் G1 ராவன் டவுன் சைடு டைப் 3ன்ற இந்த ஸ்ட்ராட்டஜியும், இந்த 2 ஸ்ட்ராட்டஜி மட்டும் நீங்கள் இந்த ஒரு 2021 நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தாவே போதும். நீங்கள் நல்ல ஒரு டாப் 1% ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் ஒரு லிஸ்ட்லேயும் வந்துடலாம். நல்ல ஒரு டீசெண்டான ரிட்டர்னுமே நம்ம பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அதாவது நான் எதுவும் கேரண்டி கொடுக்கல, வாக்குறுதி கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு எஜுகேஷ்னல் கண்டென்ட்டாக தான் சொல்லிக்கிறேன். தயவுசெய்து இது சீரியஸ் எல்லாம் எதுவும் எடுத்துக்கிட்டு எனக்கு எதுவும் பிரச்சனை பண்ணி விட்டுறாதீங்க. நான் நல்ல எண்ணத்தோடு தான், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை இழந்து நிறைய அவமானங்கள்லாம் சந்தித்து வாழ்க்கையே வேணாம்னு வெறுத்து போகிற ஸ்டேஜெல்லாம் நான் பார்த்துட்டு வந்து நிறைய கஷ்டப்பட்டு நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை தான் நான் இங்கே உங்களுக்காக வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எதனா தப்பான விஷயம் எதையும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் இதை எஜுகேஷ்னலாக எடுத்துக்கோங்க.
போயிட்டு பாஸ்ட் சார்ட்ஸ்லாம் எடுத்து வச்சு பாருங்கள். ஃப்யூச்சரில் இன்றைக்கி இதுக்கப்புறம் வரப்போகிற சார்ட்ஸ் எடுத்து வச்சு பாருங்கள், கற்றுக்கோங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் இது ஒரு விஷயம். இந்த எஜுகேஷனல் இதை வந்து ஒரு எஜுகேஷ்னலாக நாலேஜாக எடுத்துக்கோங்க. இது ஒரு நல்ல விஷயம், எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? மார்க்கெட்டை உண்மையாகவே கற்றுக்கணும், லேர்ன் பண்ணணும், என்ன தான் இங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? மற்றபடி பண விஷயத்தை பற்றி நம்ம எதுவும் பேச வேணாம், நாலேஜை பற்றி மட்டும் நம்ம பேசுவோம். ஓகேங்களா? ஓகே, ரொம்ப டைம் வேஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. நம்ம இப்போ ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே நம்ம போயிடுவோம். நம்ம அப்புறமா வந்து கூட நம்ம அடுத்தடுத்த வருஷங்கள் என்ன நடந்திருக்குன்றதை நான் காட்டுறேன். ஓகே, நான் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன், என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா, இந்த G1 அப்சைட் டைப் 3 இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா, ஓப்பனிங் எபோவ் சென்ட்ரல் பிவோட். நடுவில் ஒரு சென்ட்ரல் பிவோட் லைன் இருக்கும்ல, நம்ம 3 லைனில் சிபிஆர்லேயே கூட எடுத்துக்கோங்களேன். இப்போ சிபிஆரில் வந்து 3 லைன் இருக்கும். இப்போ நடுவில் இருக்கிறது தான் சென்ட்ரல் பிவோட். இந்த சென்ட்ரல் பிவோட்டுக்கு மேலே வந்து கேண்டில்ஸ் வந்து அந்த டே ஓப்பன் வந்து இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் மெயின். சென்ட்ரல் பிவோட்டுக்கு மேலே ஓப்பனிங் இருக்கணும். அது சென்ட்ரல் பிவோட்டுக்கு மேலே இருக்கலாம், இங்கே மேலே ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே இருக்கலாம், R1க்கு மேலே இருக்கலாம், R2க்கு மேலே இருக்கலாம், R3க்கு மேலே இருக்கலாம், R4க்கு மேலே இருக்கலாம். ஸோ அதை தான் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு மினிமம் சென்ட்ரல் பிவோட்டுக்கு மேலே இருக்கணும். அது எங்கே வேணால் இருக்கலாம். அதுக்கு மேலே ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே இருக்கலாம், R1க்கு மேலே இருக்கலாம், R2க்கு மேலே இருக்கலாம், R3க்கு மேலே, R4க்கு மேலே இருக்கலாம். எல்லாம் ஓகே தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேக் ஷூர் கேண்டில்ஸ் டு நாட் மேக் க்ளோஸ் பிலோ சென்ட்ரல் பிவோட். அது மாதிரி கேண்டில்ஸ் எதுவுமே இந்த சென்ட்ரல் பிவோட் லைனுக்கு, சென்ட்ரல் பிவோட் லைன் இருக்குல்ல, நடுவில் இருக்க லைன் சென்ட்ரல் பிவோட் லைனு, இந்த சென்ட்ரல் பிவோட் லைனுக்கு கீழே வந்து எதுவும் க்ளோஸ் வைக்கக்கூடாது. இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி மேலே எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் க்ளோஸ் வைக்கலாம், எங்கே வேணால் போகலாம். ஆனால் கீழே வந்து கேண்டில்ஸ் க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி க்ளோஸ்லாம் எதுவுமே வைக்கக்கூடாது. ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். மேக் ஷூர் கேண்டில்ஸ் டு நாட் மேக் க்ளோஸ் பிலோ சென்ட்ரல் பிவோட். ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஒரு வேளை ஏதாவது டவுட்னா திரும்ப இந்த வீடியோவை பாருங்கள். நான் இன்னும் எக்ஸாம்பிள் சார்ட்ஸ்லாம் எடுத்து வச்சு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த வீடியோ லென்த்தாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நல்ல எஜுகேஷனல் கண்டென்ட் கண்டிப்பாக இதில் உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த டவுட்டும் இல்லை, பொறுமையாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஓப்பனிங் எங்கே கேண்டில்ஸ் ஆகணுன்றதை நம்ம பார்த்துட்டோம். சென்ட்ரல் பிவோட்டுக்கு மேலே அட்லீஸ்ட் ஓப்பன் ஆகணும். அது மாதிரி அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோ அதுக்கப்புறம் வர ஃபாலோயிங் கேண்டில்ஸோ எதுவும் சென்ட்ரல் பிவோட்டை தாண்டி கீழே வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. மேலே எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் க்ளோஸ் வைக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அந்த சென்ட்ரல் பிவோட்டு இந்த லைனை தாண்டி கீழே வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபார் திஸ் ஸ்ட்ராட்டஜி இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சார்ட்ஸை போய் காட்டி நம்ம சொல்லிவிடுவோம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் 2021 போயிடுறேன். அதில் G1 போய்ட்றேன். G1ல் வந்து அப்சைடில் வந்து டைப் 3ன்ற இந்த கேட்டகரியில் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி வருது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டபிள் டேஸை போய்ட்டு நான் காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 13 ட்ரேட்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ் வந்திருக்கு. அதை தான் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். G1 அப்சைடில் டைப் 3ல் 13 ட்ரேட்ஸும் நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதுதான். ஸோ இப்போ இந்த 13 ட்ரேட்ஸ் எக்ஸாம்பிள் சார்ட்டை காட்டி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சென்ட்ரல் பிவோட்லாம் வந்து இந்த ஓப்பனுக்கு கீழே இங்கே தான் இருக்குது, கீழே தான் இருக்கும். அது வந்து இந்த சார்ட்டில் தெரியல, ரொம்ப கேண்டில்ஸ் மேலே ப்ரைஸ் செக்ஷன் போனதால நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது அது கீழே இருக்கிறத இங்கே பார்க்க முடியல. பட் சென்ட்ரல் பிவோட்லாம் கீழே தான் இருக்குது. ஸோ கேண்டில் வந்து அதுக்கு மேலே ஓப்பன் ஆகி அப்படியே மேலே போய் க்ளோஸ் வச்சு மேலே தான் போயிடுச்சு. இந்த சென்ட்ரல் பிவோட்டு கீழெல்லாம் வந்து எதுவும் க்ளோஸ் வைக்க எதுவும் ட்ரையே பண்ணலை. ஸோ நம்மளுக்கு அந்த ஓப்பனிங் கண்டிஷனு இதெல்லாம் ஓகே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்த கண்டிஷன் என்னன்னா, ஃபார் திஸ் ஸ்ட்ராட்டஜி கேண்டில்ஸ் ரெஸ்பெக்டிங் 20 EMA அக்கர்ஸ் எபோவ் போத் த PDH அண்ட் R1. அதுக்கு என்ன மீனிங்னா, ஒரு நாளில் கேண்டில் ஓப்பன் ஆகுதுன்னா எப்படி இருந்தாலும் அன்றைய டே முடிகிறதுக்குள்ள இந்த 20 EMA வந்து அது தொட்டு தான் ஆகணும், ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஒன்று இந்த மாதிரி தொட்டுட்டு போவோம், இல்லை அதுக்கு கீழே வந்து க்ளோஸும் வைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து 20 EMA ரெஸ்பெக்டிங் அக்கர்ஸ்ன்னு நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது 20 EMA வந்து ஒரு நாளில் எப்படியாச்சும் வந்து கேண்டில்ஸ் வந்து 20 EMA ரெஸ்பெக்ட் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து இந்த 20 EMA ரெஸ்பெக்ட் பண்ணுற அந்த விஷயம் வந்து எங்கே நடக்கணும்னா, எபோவ் போத் த ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் R1. PDHனா ப்ரீவியஸ் டே ஹை. ஓகேங்களா? அது நடக்கிற அந்த இடம் வந்து ப்ரீவியஸ் டே ஹைக்கும் R1க்கும் மேலே இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு R1ம் ப்ரீவியஸ் டே ஹையும் ரெண்டுமே ஒட்டிகிட்டு இருக்குது, சேமாக இருக்குது. இந்த பிளாக் டாட் லைன் வந்து எனக்கு ப்ரீவியஸ் டே ஹை, இந்த பிளைனாக ஒரு பிளாக் கலர் லைன் போதில் அது வந்து R1. ஸோ இது ரெண்டுமே ஒட்டிகிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த 20 வந்து
லைட்டாக இப்படி விக்கு வச்சு தொட்டுட்டு போகலாம், இல்லாட்டி இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கலாம், இல்லை இன்னும் நல்லா வந்து இந்த 50 கூட லைட்டாக விக்கு வச்சு டெஸ்ட் பண்ணி போகலாம். மெயின் வந்து இந்த 50 தாண்டி கீழே க்ளோஸ் வைக்கக்கூடாது. 50ன்றது தான் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிற இடம். மெயினாக வந்து 50 ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிற இடம். நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் அப்சைடு ஸ்ட்ராட்டஜின்றதுனால நம்மளுக்கு வந்து 50 தாண்டி கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. 20 ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னா 20 அப்படியே வந்து விக் வச்சுட்டு டெஸ்ட் பண்ணிட்டு போகலாம். இல்லை கேண்டில்ஸ் நல்லா கீழே க்ளோஸ் வச்சுட்டு கூட அப்புறம் திரும்ப 20க்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சு மேலே வரலாம். ஸோ இதெல்லாம் நடக்கலாம். ஆனால் இந்த 50 வந்து தாண்டி கேண்டில்ஸ் வந்து க்ளோஸே வைக்கக்கூடாது. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோஸே வைக்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக அந்த 20 வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ரீடெஸ்ட். அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ரெஸ்பெக்ட் பண்ணுது, 20 EMA வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது கேண்டில்ஸு. ஸோ ரெஸ்பெக்டிங் 20 EMA அக்கர்ஸ் எபோவ் போத் த PDH அண்ட் R1. அப்போனா இது எங்கே நடக்குதுன்னா நம்மளுக்கு R1 PDH வந்து இந்த ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே தான் இது நடக்குது. அப்போ இந்த கண்டிஷன் ஓகேங்களா? இந்த கண்டிஷன் ஓகேவா? அப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அடுத்து என்ட்ரி கண்டிஷன் தான். என்ட்ரி எடுக்கணும். எப்போ என்ட்ரி எடுக்கணும்னா டேக் அப்சைடு என்ட்ரி வென் கேண்டில் க்ளோசஸ் எபோவ் கரண்ட் டே ஹை. கேண்டில் வந்து அன்னைக்கான கரண்ட் டேவோட ஹையை எப்போ கேண்டில்ஸ் வந்து தாண்டி க்ளோஸ் வைக்குதோ அப்போ வந்து நம்ம அப்சைடு என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஏரியா தான் டே ஹை. இந்த டே ஹையை தாண்டி வந்து கேண்டில்ஸ் எப்போ க்ளோஸ் வைக்குதோ அப்போ வந்து நீங்கள் இந்த கேண்டிலில் வந்து அப்சைடு என்ட்ரி எடுத்துக்குவாங்க. ஸ்டாப் லாஸை வந்து இங்கே 20 வந்து ரெஸ்பெக்ட் பண்ணதில்ல, ரெஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த இடத்துல லோ வந்திருக்கு, ஸ்விங் லோ. ஸோ இங்கே தான் ஸ்விங் லோவே இருக்குது. ஸோ இந்த ஸ்விங் லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். இந்த கேண்டிலில் டே ஹையை தாண்டி க்ளோஸ் வச்ச இந்த கேண்டிலில் வந்து நீங்கள் அப்சைடு என்ட்ரி எடுத்துக்கணும். ஸ்டாப் லாஸை இங்கே போட்டுக்கணும். டார்கெட்டை வந்து நீங்கள் டே எண்டு வரைக்கும் கூட நீங்கள் விட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் தூரம் போயிட்டு ரிவர்சல் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, அது பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் டார்கெட் வந்து இது ஒரு நல்ல ஒரு பெரிய அப் ட்ரெண்டை கேப்சர் பண்ணுற இடம்ன்றதுனால ஃபுல் டே வரைக்கும் கூட நீங்கள் டார்கெட் நீங்கள் விட்டு பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு 1:1.5 ஆச்சும் நீங்கள் வந்து கேப்சர் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ செல்லிங் பண்ணிங்கன்னா டைம் டிகே ப்ளஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஒரு 1:1க்கு மேலேயே வந்து இந்த ட்ரேடில் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். அதாவது நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருந்திருப்போம் இந்த ஏரியாவில். ஓகேங்களா? பட் அதுக்கப்புறம் அது ரிவர்சல் ஆகிடுச்சு. பட் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணலை இங்கே கடைசி வரைக்கும். மோஸ்ட்லி ட்ரேட்ஸை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே எடுத்துட்டீங்க, ஒரு 12 மணிக்கு முன்னாடி ட்ரேடை எடுத்துட்டிங்கன்னா முடிக்கிறது வந்து ஒரு 2:45, அதாவது லாஸ்ட் ஒரு 6 இல்லை 9 கேண்டில்ஸ்க்கு முன்னாடியே முடிச்சிருங்க. ஏன்னா அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவராக போன பொசிஷன்ஸ் கூட டக்குனு ரிவர்சல் ஆக, அதாவது ப்ராஃபிட் புக்கிங் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 12 மணிக்கு முன்னாடி ட்ரேடை எடுத்துகிட்டு உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு ஃபேவராக போயிட்டே இருக்குன்னா 2:45 இல்லை 3 மணிக்குள்ளே நீங்கள் ட்ரேட்ஸை கொஞ்சம் முடிச்சிடுறது நல்லது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்போது. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் இன்னொரு எக்ஸாம்பிளை வச்சு நான் காட்டுறேன். அப்போ தான் அது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஒரு கண்டிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் போவோம். ஓகே, இது வந்து 8/12/2021 அன்னைக்கு இது நடந்திருக்கு. ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? ஓப்பனிங் தான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓப்பன் எங்கே ஆகணும்? நம்மளுக்கு சென்ட்ரல் பிவோட். இதுதான் வந்து சென்ட்ரல் பிவோட். இந்த சென்டர் லைன் இருக்குல்ல, இதுதான் சென்டர் பிவோட். ஓகேங்களா? இந்த லைனுக்கு மேலே தான் இங்கே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலோ இது இல்லை அதுக்கு அடுத்து வர கேண்டில்ஸோ வந்து சென்ட்ரல் பிவோட்டை தாண்டி க்ளோஸ் வைக்கக்கூடாது, கீழே வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. இங்கே எதுவுமே க்ளோஸ் வைக்கல, கேப் அப்போ ஓப்பன், அது பாட்டில் அப்படியே ரேலி மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த கண்டிஷனும் ஓகே, க்ளோஸ் வைக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இந்த கேண்டில்ஸ் நான் சொன்னேன், ஒரு நாளைக்கு வந்து எப்படி பார்த்தாலும் கேண்டில்ஸ் வந்து 20 EMA ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அது வந்து ரூலு. ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ் எக்ஸ்ட்ரீமாக போகும்போது வேணும்னா அந்த 20 EMA தாண்டி 20 EMA ரெஸ்பெக்ட் பண்ணாமலேயே அந்த நாள் ஃபுல்லாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மேபி இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் 90%, 95% ஆஃப் டைம் வந்து 20 EMA வந்து அன்றைக்கி ஒரு தடவையாச்சும் தொட்டுடும் கேண்டில்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த 20 EMA வந்து தொடர இடம் வந்து எங்கே இருக்கணும்னா, தொடரதை வந்து நான் ரெஸ்பெக்டிங்னு நான் சொல்கிறேன். இந்த ரூலில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டிங் நான் இங்கே சொல்கிறேன். கேண்டில்ஸ் ரெஸ்பெக்டிங் 20 EMA, அதாவது தொடர இடம் ஒன்று நம்மளுக்கு இதை வந்து தொடலாம், இல்லை அதை தாண்டி க்ளோஸும் கொடுக்கலாம், இல்லை இன்னும் கீழே கூட வரலாம், வந்து 50 கூட தொடலாம். ஆனால் அந்த 50 தாண்டி கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. என்ட்ரிக்கு முன்னாடி 50 தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கக்கூடாது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 50 தாண்டி எங்கேயுமே கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ்லாம் வைக்கல, அதுக்கு மேலேயே தான் இருக்குது. அப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ்ட்ரீமாக வந்து மார்க்கெட் நல்லா புல்லிஷில் தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த 50 வந்து
தொடவே தொடாது, வந்து தொடும் ஓகே, இப்படி வந்து தொட்டுட்டு ஆனால் விக்கு மட்டும் வச்சுட்டு இப்படி போயிடும். ஸோ அது கூட ஓகே. ஆனால் இதை தாண்டி க்ளோஸ் வைக்காது. எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ் இருந்துச்சுன்னா கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் வைக்காது 50 தாண்டி. ஸோ அதனால 50 தாண்டி க்ளோஸ் வைக்குதான்னு பாருங்கள். வச்சா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி இன்வேலிடு, வைக்கலைன்னா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஓகே. ஸோ இங்கே வந்து இன்னி டேல வந்து வைக்கல. ஸோ அதனால் நம்ம அதுவும் ஓகே. ஓகேங்க, அதையும் வந்து நம்ம கண்டிஷன் வந்து ஓகேவாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஏரியா அந்த 20 EMA வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற ஏரியா வந்து நம்மளுக்கு R1க்கும் ப்ரீவியஸ் டே ஹை, இந்த தான் ப்ரீவியஸ் டே ஹை, இதுக்கும் மேலே இருக்கணும். அதே போல் தான் இங்கே மேலே இருக்குது. ஓகேங்களா. அப்போ இந்த கண்டிஷன் ஓகே. நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டுத்துக்கும் மேலே தான் வந்து இந்த டெஸ்ட் பண்ணுற இடம் இருக்குது. அப்போ வந்து மார்க்கெட் நம்மளுக்கு நல்லா எக்ஸ்ட்ரீம் புல்லிஷாக தான் இருக்குது. ஓகேங்களா. அதையும் நம்ம ஓகே பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்த கண்டிஷன் என்னன்னா, நம்மளுக்கு வந்து என்ட்ரி கண்டிஷன் தான். அப்போ என்ட்ரி எப்போ எடுப்போனா, நான் இங்கே ரூலில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், டேக் அப்சைடு என்ட்ரி வென் கேண்டில் க்ளோசஸ் எபோவ் கரண்ட் டே ஹை. அன்னைக்கு டேவோட கரண்ட் ஹையை வந்து தாண்டி எப்போ கேண்டில் க்ளோஸ் வைக்குதோ அப்போ வந்து அப்சைடு என்ட்ரி. அப்போ வந்து அப்சைடு என்ட்ரி நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன டே ஹை ஃபார்ம் ஆயிருக்கோ அதுதான் டே ஹை. ஸோ இந்த டே ஹையை தாண்டி இங்கே தான் கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போ இங்கே தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த 20 EMAவை ரெஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம் எங்கே லாஸ்ட்டாக அதிகபட்ச ஸ்விங் லோ வந்திருக்குன்னு பார்க்கணும். எங்கே அதிகபட்சம் ஸ்விங் லோ வந்திருக்குன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அந்த லோவில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே தான் அதிகபட்ச ஸ்விங் லோ வந்திருக்கு இந்த 20 ரெஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம். ஸோ அதனால் இந்த லோவில் வந்து ஸ்டாப் லாஸு, இந்த கேண்டிலில் என்ட்ரி, அப்படியே அந்த டே ஃபுல்லாக நம்ம விட்டு பார்க்கலாம். செல் பண்ணியிருந்தால் ஓரளவுக்கு நல்லா ப்ராஃபிட்டபுளாக தான் இது முடிஞ்சிருக்கும். டே எண்டு வரைக்கும் விட்டு பாருங்கள். ஏன்னா இங்கே 1 மணிக்கு மேலே தான் இங்கே வந்திருக்கு என்ட்ரி. அதனால் இதை டே எண்டு வரைக்கும் கூட விட்டு பார்க்கலாம். இதே 12 மணிக்கு முன்னாடி என்ட்ரி வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறீங்கன்னா ஒரு 1/2 hour 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் போய் பார்ப்போம். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, சென்ட்ரல் பிவோட்டுக்கு மேலே வந்து கேண்டில்ஸ் வந்து ஓப்பன் ஆகணும். சென்ட்ரல் பிவோட் வந்து ரொம்ப கீழே இருக்குது. இந்த எக்ஸாம்பிள் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது அந்த சார்ட்லேயே வரல. ஏன்னா மார்க்கெட் அவ்வளோ நல்லா புல்லிஷாக மேலே போயிடுச்சு. அதனால் சென்ட்ரல் பிவோட்டுக்கு மேலே தான் இருக்குது. R1க்கு மேலே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு R2 கிட்ட. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. சென்ட்ரல் பிவோட்டுக்கு கீழே எதுவும் கேண்டில்ஸ் க்ளோஸ் வைக்கல, அதையும் டிக் பண்ணிப்போம். அடுத்தது என்ன பார்க்கணுன்னா, நான் சொல்லியிருக்கேன் ஒரு நாளில் ஒரு தடவையாச்சும் வந்து 20 வந்து கேண்டில்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த நாளில் எங்கே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்னா இங்கே தான் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அப்படி ஃபஸ்ட்டு வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணுற இடம் வந்து இந்த R1க்கும் இந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கும் மேலே இருக்கணும்னு சொன்னேன். ஸோ இங்கே வந்து மேலே தான் இருக்குது. ஓகேங்களா. இதுவும் ஓகே, இதையும் டிக் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்த கண்டிஷன் வந்து என்ட்ரி கண்டிஷன் தான். எப்போ என்ட்ரி எடுப்போனா, அதே மாதிரி இந்த 50 EMAவை தாண்டி க்ளோஸ் கேண்டில்ஸ் வந்து வைக்காமல் இருக்கான்னு பாருங்கள். என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே க்ளோஸ் வைக்கல, 50 EMA தாண்டி க்ளோஸே வைக்கல. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த கண்டிஷனும் ஓகே, இதையும் டிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு என்ட்ரி கண்டிஷன் தான். எப்போ என்ட்ரி எடுப்போனா, இந்த டே ஹையை தாண்டி க்ளோஸ் வச்ச உடனே இந்த கேண்டில் தான் இங்கே க்ளோஸ் வச்சிச்சு டே ஹையை தாண்டி. ஸோ இங்கே உடனே என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த 20 ரெஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம் எது ரொம்ப லோயராக ஒரு ஸ்விங் லோ வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே தான் வந்து ஸ்விங் லோ இருக்குது. ஸோ இங்கே வந்து ஸ்டாப் லாஸு, இந்த கேண்டிலில் வந்து நம்மளுக்கு என்ட்ரி. அன்றைக்கி என்ன டைம் என்ட்ரி ஆகும்போது டைம் வந்து 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் டே எண்டு வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஒரு நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கிடைக்குது, ஒரு 1:1.5 1:1க்கு மேலே தாராளமாக கிடைச்சா கூட நீங்கள் இதில் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அக்யூரசி லெவல் வந்து அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி செல்லிங் பண்ணோன்னா தைரியமாக எடுத்து வச்சுட்டு கவனம் நம்ம உட்காந்துருக்கலாம். ஏன்னா டைம் டிகே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஃபேவராகவும் இருக்கும். நல்ல ஒரு ப்ரீமியம் இருக்க மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ரைக் எடுத்து நம்ம செல் பண்ணிவிட்டு கூட ஸ்டாப் லாஸை போட்டுட்டு பொசிஷன் சைசிங் கரெக்டாக பண்ணி நம்மளோட ரிஸ்க்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் சைசிங் பண்ணிவிட்டு அந்த ட்ரேடை எடுத்துகிட்டு கவனம் நம்ம உட்காரலாம். ஓகேங்களா. ஒரு 1:1க்கு மேலே என்ன ப்ராஃபிட் வந்தாலும் ஓகே தான். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி வந்து 70க்கு மேலே இருக்கிறதுனால 1:1 நம்ம மெயின்டைன் பண்ணி, இல்லை 1:1.5 நம்ம மெயின்டைன் பண்ணால் கூட நம்ம ப்ராஃபிட்டபிளாக தான் இருப்போம். பையிங் போட்டோன்னா இந்த மாதிரி இடத்துலாம் 1:1 வர்றதே டவுட்டாக இருக்கும். ஆனால் செல்லிங் போட்டோன்னா கூட எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு டைம் டிகே பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் செல் பண்ணுற ஸ்ட்ரைக் வந்து நல்ல ப்ரீமியம் நல்லா இருக்க மாதிரி ஸ்ட்ரைக்காக பார்த்து தான் நம்ம செல் பண்ணணும். அட்லீஸ்ட் ஏடிஎம் ஆச்சு செல் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இது பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ ஓரளவுக்கு நான் ஒரு 3 சார்ட்ஸ்க்கு மேலே நான் காட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டதால நான் அடுத்தடுத்த சார்ட்ஸை கொஞ்சம் குயிக்காக மூவ் பண்ணி போகிறேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு 20 EMAவை. ரொம்ப மைன்யூட்டாக நீங்கள் கரெக்டாக தொட்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 பாயிண்ட் இந்த 20 EMAக்கும் இந்த லோக்கும் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் வித்தியாசம் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஓகே தான், நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு 20 EMAவை. இந்த டே ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே என்ட்ரி. அங்கேருந்து பாருங்கள்
நம்மளோட ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி, சின்ன ஸ்டாப் லாஸ் தான், ஆனால் டார்கெட் வந்து ரொம்ப பெருசாக போயிருக்கு. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் இது தான். நம்மளோட என்ட்ரி வந்து இந்த கேண்டிலோட ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே என்ட்ரி. ஸோ இந்த கேண்டில் தான் நம்மளுக்கு என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, பட் அங்கே போன டார்கெட் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு 1:3 1:4 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கூட நம்ம எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ்னஸை வந்து இங்கே நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பனே நம்மளுக்கு கிட்டத்தட்ட R1க்கு மேலே தான். இப்போ சென்ட்ரல் பிவோட்லாம் இங்கே பார்க்கவே முடியல, அவ்வளோ கேப்பப் ஆகி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே ஓகே தான். ரெஸ்பெக்ட் பண்ணுற இடம் வந்து நல்லா R2க்கு மேலே தான் இருக்குது. 50 EMA தாண்டி எதுவுமே க்ளோஸே வைக்கல. ஸோ அப்போ இந்த டே ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கு, இந்த கேண்டில் தான் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. அங்கேருந்து விட்டிங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோவில் இந்த ஸ்விங் லோவை விட இந்த ஸ்விங் லோ தான் நம்மளுக்கு ரொம்ப லோயரில் இருக்குது. ஸோ இங்கேயே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு அங்கேருந்து நல்ல ஒரு ரேலி. இது பாருங்கள் 13/8/2021 ஓப்பன்லாம் நல்லா நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே தான் ஓப்பனு அப்படியே போயிருக்கு. இங்கே தான் வந்து ரெஸ்பெக்டே பண்ணியிருக்கு 20. அதுக்கப்புறம் இந்த டே ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே என்ட்ரி, அங்கேருந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக வந்து தான் நம்மளுக்கு 1 மணிக்கு மேலே தான் இங்கே வந்து 20வே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இருந்தாலும் டே ஹையை தாண்டி இங்கே கேண்டில்ஸ் இங்கே க்ளோஸ் வச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் எண்ட் ஆஃப் த டே நல்ல ஒரு ரேலி. சின்ன ரிஸ்க் தான், இங்கே சின்ன ஸ்டாப் லாஸ் தான், ஆனால் ப்ராஃபிட் வந்து நல்ல ஒரு 1:3 வரைக்கும் போயிருக்கு. சில ட்ரேட்ஸில் வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ சரியாக கிடைக்காம போயிருக்கலாம். ஒரு 1:1 தான் கிடச்சிது, 1:1.5 தான் கிடச்சிருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே அந்த ஃபஸ்ட்டு 3 சார்ட்டில். பட் ஒரு சில ட்ரேட்ஸ் வந்து 1:3 1:4 வரைக்கும் கூட தாராளமாக போயிருக்கு பாருங்கள். அப்போ எல்லா ட்ரேட்ஸும் நீங்கள் எடுத்தால் தான் ஓவரால் வந்து உங்களுக்கு நல்ல இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஏன்னா எல்லா நாளும் நம்ம நினச்ச மாதிரி எனக்கு எல்லா நாளும் எல்லா ட்ரேடும் 1:2 1:3 தான் கிடைக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. மார்க்கெட் என்ன கொடுக்குதோ அதை தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அது கொடுக்கும்போது அதிகமாக கொடுக்கும்போது நம்ம எடுத்துக்கணும், கம்மியாக கொடுக்கும்போது கம்மியாக தான் எடுத்துக்க முடியும். ஸோ எல்லாமே நம்ம கையில் இல்லை, நம்ம கையில் கரெக்டான இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறோமா, கரெக்டான பொசிஷன் சைசிங் பண்ணி கரெக்டான குவான்டிட்டிஸை நம்ம போடுறோமா, ஸ்டாப் லாஸ்னால் லாஸ்னால் இவ்வளோ தான் நம்ம கரெக்டாக புக் பண்ணுறோமா. ஸோ இதெல்லாம் தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரணும், எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்கணுன்றது வந்து அது மார்க்கெட்டோட கையில் தான் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது என்ன கொடுக்குதோ நல்லா கொடுக்கும்போது எடுத்துக்கோங்க, இல்லை சுமாராக கொடுக்கும்போது அதை எடுத்துக்கோங்க, இல்லை லாஸ் கொடுக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க லிமிட்டடாக. ஸோ இதுதான் நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு ட்ரேடராக நீங்கள் வரணும்னா இந்த மைண்ட் செட்டில் இருந்தால் தான் நீங்கள் ஒரு ட்ரேடராக ஆக முடியும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், 21/5/2021 இங்கே வந்து ஓப்பன்லாம் சென்ட்ரல் பிவோட்டுக்கு மேலே தான் ஓப்பனு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து 12 மணிக்கிட்ட தான் வந்து 20 ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த டே ஹையை தாண்டி க்ளோஸ் இங்கே தான் வச்சிருக்கு 2 மணிக்கு மேலே. ஸோ அப்போ நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த ஸ்விங் லோவில் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே நல்ல அப்சைடு மூவ் தான். ஸோ இந்த எக்ஸாம்பிளும் பாருங்கள், நல்ல என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு அப்சைடு மூவ். இந்த எக்ஸாம்பிள் சார்ட்ஸ்லாம் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இந்த 5 விஷயத்தோட இந்த எக்ஸாம்பிள் சார்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதை உங்களுக்கு மெயில் ஐடி கூட நான் சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ரெஸ்பெக்ட்டு, அதுக்கப்புறம் டே ஹையை தாண்டி க்ளோஸு. செல்லிங் பண்ணி தான் இந்த இடத்துலலாம் ஓரளவுக்கு ப்ராஃபிட் எல்லாம் முடிச்சிருக்க முடியும். ஏன்னா சுமாராக அப்படி தான் போயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெஸ்பெக்ட் 20 EMA இந்த டே ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சுன்னு அங்கேருந்து ஒரு நல்ல ரேலி, அட்லீஸ்ட் ஒரு 1:1.5 ஆச்சு இங்கே கிடச்சிருக்கணும். 2 மணிக்கு மேலே தான் இங்கே 20 EMA வந்து ரெஸ்பெக்டே பண்ணியிருக்கு. 2 மணிக்கு மேலே தான் இங்கே 20 EMA வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு கேண்டில்ஸு. அதுக்கப்புறம் டே ஹையை தாண்டி க்ளோஸு, அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டே நல்ல ஒரு ரேலி. ஸோ இந்த எக்ஸாம்பிளும் லாஸ்ட்டாக எண்ட் ஆஃப் த டே ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சுன்னு நல்ல ஒரு ரேலி. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இன்னொரு வருஷத்தோட எக்ஸாம்பிளை போய் பார்ப்போம். நான் இன்னும் குயிக்காக அடுத்தடுத்த வருஷங்களை போயிட்டு நான் எடுத்து காட்டிடுறேன். 2022 போயிடுறேன். அதில் G1ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதில் வந்து அப்சைடுன்ற ஒரு கேட்டகரி, அதில் வந்து டைப் 3ன்ற ஒரு கேட்டகரி. ஸோ அதில் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ் ஃபஸ்ட்டு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஓப்பன் நல்லா நம்மளோட ரூல் பிரகாரம் ஓப்பன் ஆகிட்டு இங்கே வந்து இதை எடுத்துக்கலாம். ரொம்ப மைன்யூட்டு கேப்பு தான் 20 EMAக்கும் இந்த லோக்கும். ஸோ இதை எடுத்துக்கிட்டால் டே ஹையை தாண்டி க்ளோஸு, செமையான ஒரு என்ட்ரி இதில் கிடச்சிருக்கும். உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டும் நல்லா இருக்குது. 3/1/2022 இந்த டேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமையான ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் நல்ல ஒரு ட்ரேட் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடம் தான் நம்மளோட ஸ்டாப் லாஸே. இங்கே தான் இந்த டே ஹையை தாண்டி க்ளோஸ் வச்ச உடனே என்ட்ரி. ஸோ சின்ன ஸ்டாப் லாஸு, ஆனால் நீங்கள் டே ஃபுல்லாக நல்ல ஒரு ரேலி. நம்ம கரெக்டாக 12 மணிக்கு மேலே என்ட்ரி எடுத்திருக்கோம். விட்டுருந்தா நல்லா ஒரு 1:4 1:5 கூட இதில் கவர் பண்ணியிருக்கலாம்.
சில ட்ரேடிங் டேஸில் வந்து ஒன்றும் பெருசாக என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் பெருசாக கிடைக்கல ப்ராஃபிட்டு, சும்மா சின்ன ப்ராஃபிட்டு, சுமாரான ப்ராஃபிட்டு 1:1 1:1.5 தானே கிடச்சிது. பட் இந்த மாதிரி நாட்கள்லாம் உட்காந்து எடுத்தால் தான் அதையும் மேட்ச் பண்ண முடியும் நம்ம. ஓகே, நம்ம அடுத்தடுத்த எக்ஸாம்பிளை குயிக்காக பார்த்துருவோம். இந்த எக்ஸாம்பிளையும் டே ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சோடனே ஒரு அப்சைடு மூவ் லாஸ்ட்டாக. இந்த எக்ஸாம்பிளில் டே ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சோடனே ஒரு சின்ன ஒரு அப்சைடு மூவ் நல்லா. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா டே ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சோடனே அப்சைடு மூவ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டே ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சோடனே நல்ல ஒரு மூமெண்ட்டு. இதுலேயும் இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு டே ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சோடனே அங்கேருந்து எண்ட் ஆஃப் த டேயில் பார்த்தீங்கன்னா நல்லா அப்பில் தான் போயிட்டு முடிஞ்சிருக்கு. இங்கே தான் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, டே ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சோடனே என்ட்ரி. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 1:2 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ரிவர்சல் ஆகி வந்திருக்கு. செல்லிங் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டபிளாக தான் முடிச்சிருப்போம் முடிக்கும்போது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்பெக்ட் டே ஹையை தாண்டி இங்கே க்ளோஸ் வச்சிச்சு, ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சிருப்போம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் நல்ல ரேலி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்பெக்ட் டே ஹையை தாண்டி க்ளோஸு, அங்கேருந்து நல்ல ஒரு ரேலி. இங்கே ரெஸ்பெக்ட் டே ஹையை தாண்டி க்ளோஸு, அங்கேருந்து நல்ல ரேலி ஆகி எண்ட் ஆஃப் த டே வந்து நல்லா மேலே தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டு கொஞ்சம் நேரம் தான் வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. அதனால தான் சொல்கிறது, ஓகே இங்கே வந்து 12 மணிக்கு மேலே எடுத்திருக்கோம், அதனால் நம்ம விட்டு கூட பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் செல்லிங் பண்ணி தான் லாஸ் வந்திருக்காது. இந்த டைம் டேக்கெல்லாம் சேர்த்து ஒரு அளவுக்கு டீசெண்டான ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருப்போம். பையிங்கை விட செல்லிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப அட்வான்டேஜ் கொடுக்கும். நம்மளுக்கு ஆப்போசிட்டே வந்தாலும் அந்த டைம் டேக்கு அன்னன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுல கலெக்ட் பண்ணுறோம்ல வெயிட் பண்ணுறதுனால. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து லாஸ் இல்லாமல் நல்ல ப்ராஃபிட்லேயே பிரேக் ஈவனுக்கே வந்தாலும் ப்ராஃபிட்டில் தான் நம்ம முடிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டே இங்கே ரெஸ்பெக்ட் இந்த டே ஹையை தாண்டி க்ளோஸு, அங்கேருந்து அப்படியே அப்சைடில் தான் இருக்குது. ஓகேங்களா, அப்படியே இருக்குது. ஸோ இதெல்லாம் செல்லிங் பண்ணியிருந்தா தான் இங்கே சர்வை பண்ண முடியும். ஆப்ஷன்ஸ் வந்து ரைட்டிங் பண்ணால் இந்த இடத்துலலாம் நம்ம ப்ராஃபிட்டபுளாக முடிக்கலாம். பையிங் பண்ணால் லாஸில் தான் முடிப்போம் இந்த இடத்துலலாம். ஸோ டைரெக்ஷனலோட முழு அந்த அட்வான்டேஜஸையும் நம்ம அனுபவிக்கணும்னு நம்ம விருப்பப்பட்டால் ஆப்ஷன் செல்லிங் நம்ம பண்ணிவிட்டு டைரெக்ஷனல் ஆப்ஷன் செல்லிங் பண்ணால் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ரெஸ்பெக்ட் எண்ட் ஆஃப் த டேயில் ஒரு மூமெண்ட் கொடுத்து டே ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு அப்சைடு மூமெண்ட் இங்கே இது பாருங்கள், இங்கே தான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு 1 மணிக்கு மேலே. அதுக்கப்புறம் டே ஹையை தாண்டி க்ளோஸு. இது செம்மையாக இருக்குது, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த நாள் பாருங்கள் 24/11/2022 கிட்டத்தட்ட 1 மணிக்கு மேலே தான் வந்து நம்மளுக்கு 20 வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு கேண்டில். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டே ஹையை தாண்டி க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வச்சிடுச்சு, இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிடுச்சு. ஸோ இந்த கேண்டில் தான் என்ட்ரி. நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இதுதான் லோ, இங்கே ஸ்டாப் லாஸ். அதுக்கப்புறம் பாருங்கள் எண்ட் ஆஃப் த டேயில் என்ன மாதிரியான ஒரு ரேலி. இங்கே பையிங் பண்ணியிருந்தால் நல்லா தான் ஒர்க் ஆகிருக்கும். பட் நம்ம மற்ற டைமில் போயிட்டு நம்ம மாட்டிப்போம். சைட்வேஸ் அப்படியே என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் சைட்வேஸ் ஆகிடுச்சுன்னா அங்கே மாட்டிக்குவோம்ல பையிங்கில். அதனால் இங்கே வந்து பையிங் பண்ணியிருந்தாலும் ப்ராஃபிட் தான், செல்லிங் பண்ணியிருந்தாலும் நம்ம ப்ராஃபிட் தான் பண்ணியிருப்போம், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ அதனால் ஓவரால் நம்ம செல் பண்ணுறது, ரைட்டிங் பண்ணுறது வந்து ஆப்ஷன்ஸ் ரைட்டிங் பண்ணுறது ரொம்ப பெட்டர்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா, இது நல்லா போயிருக்கு இந்த டேயில். எண்ட் ஆஃப் த டே தான் 3 மணிக்கு மேலே நல்ல ஒரு மூமெண்ட் இது. ஸோ நம்ம இன்னும் 2023 போயிட்டு பார்ப்போம். 2023 போய்க்கிறேன், G1 போய்க்கிறேன், இதில் அப்சைடு போய்க்கிறேன், டைப் 3 போகிறேன், அதில் ப்ராஃபிட்டபிள் டேஸ் போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 நாட்கள் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம குயிக்காக பார்த்துட்டு வந்துடுவோம். இங்கே பாருங்கள் 20 ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, டே ஹையை தாண்டி க்ளோஸு, நல்ல ஒரு அப்சைடு மூமெண்ட்டு. இங்கே 20 ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, டே ஹையை தாண்டி க்ளோஸு, நல்ல ஒரு அப்சைடு மூமெண்ட்டு. 26/5/2023 இங்கே பாருங்கள் 20 இங்கே ரெஸ்பெக்ட், டே ஹையை தாண்டி க்ளோஸு, நல்ல ஒரு மூமெண்ட்டு. இங்கேயே ரெஸ்பெக்ட்டு, அதுக்கப்புறம் இங்கே தான் டே ஹையை தாண்டி க்ளோஸு, அங்கேருந்து எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் நல்ல ஒரு அப்சைட் ரேலி. இங்கே தான் ஒரு 2 மணிக்கிட்ட தான் வந்து ரெஸ்பெக்ட்டு, இருந்தாலும் டே ஹையை தாண்டி க்ளோஸு, அங்கேருந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்டு. இங்கே 20 ரெஸ்பெக்ட்டு, 50 எல்லாம் டச்சு கூட பண்ணலை, டே ஹையை தாண்டி க்ளோஸு, அங்கேருந்து அப்படியே ஒரு அப்சைட் ரேலி. இங்கே ரெஸ்பெக்ட்டு, டே ஹையை தாண்டி இங்கே க்ளோஸு, இங்கே தான் ஸ்டாப் லாஸு. பட் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் ஸ்டாப் லாஸ் பார்க்கலாம் வரலை. நீங்கள் செல் பண்ணியிருந்தால் நல்ல டைம் டிகே ஆகி எண்ட் ஆஃப் த டே நம்ம ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருப்போம். ஸோ இங்கே பாருங்கள் ஓப்பனிங் கண்டிஷன்ஸ்லாம் நான் ஏற்கனவே சொன்னதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை பாஸ் பண்ணி கூட ஒரு சார்ட்டாக கூட நீங்கள் பாருங்கள். நான் ஓப்பனிங் கண்டிஷன் சொன்னது எல்லாத்தையும் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் நான் நோட் பண்ணிக்கிட்டு ஒரு சார்ட்டையும் எடுத்து வச்சு நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகேவா டிக்கு, 2வது கண்டிஷன் ஓகேவா டிக்கு, 3வது கண்டிஷன் ஓகேவா டிக்கு, 4வது கண்டிஷன் என்ட்ரி கண்டிஷன் தான். அதை தாண்டி க்ளோஸாக உடனே என்ட்ரி. இங்கே பாருங்கள் இங்கே 20 MA இங்கே தான் ரெஸ்பெக்ட்டு, டே ஹையை தாண்டி க்ளோஸு, நல்ல ஒரு அப்சைடு மூமெண்ட்டு.
இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்பெக்ட்டு டே ஹையை தாண்டி இங்கே க்ளோஸு, அங்கேருந்து நல்ல ஒரு மூமெண்ட்டு. இங்கே ரெஸ்பெக்ட் 20 EMA, இங்கே ரெஸ்பெக்ட்டு டே ஹையை தாண்டி இங்கே க்ளோஸு, அங்கேருந்து நல்ல ஒரு அப்சைடு மூமெண்ட்டு. இங்கே 20, இங்கே ரெஸ்பெக்ட்டு இந்த டே ஹையை தாண்டி இங்கே க்ளோஸு, அங்கேருந்து நல்ல ஒரு மூமெண்ட்டு. இங்கே வந்து நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவும் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இங்கே தான் 20 வந்து இங்கே தான் நம்மளுக்கு ரெஸ்பெக்ட்டு டே ஹையை தாண்டி க்ளோஸ் இந்த ஏரியாவில், அங்கேருந்து நல்ல ஒரு அப்சைட் ரேலி. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடம். ஸோ இங்கே 20 ரெஸ்பெக்ட்டு டே ஹையை தாண்டி இங்கே தான் க்ளோஸு, அங்கேருந்து அப்படியே சுமாராக நம்மளுக்கு புல்லிஷாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்பெக்ட்டு டே ஹையை தாண்டி இங்கே க்ளோஸு, அங்கேருந்து நல்ல எண்ட் ஆஃப் த டேல ஒரு ரேலி. நம்ம 2024 பார்த்துட்டு வந்துடுவோம். G1 அதில் அப்சைடு, அதில் டைப் 3. ஸோ இதையும் நம்ம போய் பார்த்துருவோம். இது வந்து நான் ஃபாலோ பண்ணுற 20க்கு மேற்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸில் ஒரு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஏன்னா நம்ம வருஷத்துலேயே இது வெறும் 7 நாள், 14 நாள், 13 நாள் தான் வருதுன்னா, அப்போ நம்ம வருஷம் ஃபுல்லாக இதுக்காகவே மட்டும் நம்ம உட்காந்துட்டு இருக்க முடியாதுல்ல. அப்போ இதே மாதிரி ஹையர் அக்யூரசி ப்ளஸ் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கொடுக்கக்கூடிய இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம ஃபாலோ பண்ணால் தானே நம்ம ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக நம்ம இங்கே உட்காந்துருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால தான் நான் இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் ரெடி பண்ணி இவ்வளோ விஷயங்களையும் பார்க்குறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு நான் மெனக்கெட்டு நான் ஒரு விஷயத்தையும் நான் பார்த்து நான் இதை ரெடி பண்ணியிருக்கணும், அதே மாதிரி தான் எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். ஒரு பப்ளிக் ஃபோரமில் வந்து நம்மளுக்கு இன்னும் எந்த ஒரு பெருசாக ஒரு அங்கீகாரமும் நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல. ஒரு வீடியோ போட்டால் கூட பெருசாக எதுவும் யூஸும் போகிறதில்ல. என்னெல்லாம் ஒரு ஆளாகவே மதிக்கிறதில்ல. இவனுக்குலாம் மார்க்கெட்டை பற்றி என்ன தெரியும், இவங்களாம் ட்ரேடிங் பற்றி என்ன தெரியுன்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க போல். அதனால் எதுக்கு எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும், வாண்டடாக எதுக்கு கொடுக்கணும்? இந்த 2 ஸ்ட்ராட்டஜியை பார்க்குறவங்களுக்கே புரியும் எந்த அளவுக்கு நான் ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு எவ்வளோ விஷயங்களை அனலைஸ் பண்ணி எவ்வளோ நான் உழைப்பை போட்டிருப்பேன், எவ்வளோ விஷயங்களை நான் எவ்வளோ டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன்றது எல்லாருக்குமே புரியும். அது இந்த 2 ஸ்ட்ராட்டஜியும் பார்த்துட்டு அதோட ஃபுல் வேல்யூவை உணர்ந்துட்டு யாராச்சும் என்னை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயங்களை சொல்லி தரதை பற்றி நம்ம யோசிக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் அடுத்த கட்ட விஷயம். ஃபஸ்ட்டு இது 2 எடுத்துகிட்டு கூட நம்ம இது 2 ஸ்ட்ராட்டஜியை கூட போதும். இதை வச்சு ப்ராஃபிட் பண்ண முடியலன்னா அப்புறம் வேறு எதை வச்சுமே நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியாது மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ இந்த இயரோட எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம பார்ப்போம். 2025 நான் இங்கே காட்டலை. ஏன்னா லாஸ்ட்டு 3 மந்த்ஸுக்கு முன்னாடி இருக்க சார்ட்ஸை மட்டும் தான் நம்ம காட்டணும். இப்போ நான் ஏதாச்சும் காட்ட போய் அது 3 மாதத்துக்குள்ளே வந்தால் கூட வந்துடும். நீங்கள் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களோட மெயிலுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். இந்த 5 வருஷத்தோட சார்ட்டையும் எக்ஸாம்பிள் சார்ட்ஸும் இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம் வந்திருக்கிறது. இந்த 12/1/2024 இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 20 EMA இங்கே தான் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. டே ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சோடனே நம்ம என்ட்ரி, அங்கேருந்து நல்ல ஒரு அப்சைட் ரேலி. இங்கே பார்த்தீங்கன்னா 20 EMA ரொம்ப லேட்டாக தான் வந்து 1 மணிக்கு மேலே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. டே ஹையை தாண்டி க்ளோஸு, அங்கேருந்து நல்ல ஒரு அப்சைடில் தான் போய் முடிஞ்சிருக்கு. இங்கே தான் நம்மளுக்கு 20 EMA தாண்டி இங்கே தான் வந்து நம்மளுக்கு 20 EMA தொட்டிருக்கு. டே ஹையை தாண்டி க்ளோஸு, அங்கேருந்து நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட்டு. இங்கே 20 இங்கே தொட்டிருக்கு. டே ஹையை தாண்டி க்ளோஸு, அங்கேருந்து நல்ல ஒரு அப்சைட் ரேலி. நம்ம இங்கே நல்ல ரிஸ்க் ஒரு ரேஷியோவில் நம்ம புக் பண்ணணும்னாலும் புக் பண்ணியிருக்கலாம். இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகி வந்து இங்கே ஸ்டாப் லாஸ் தான் அடிச்சிருக்கு. ஸோ நம்மளோட விருப்பம் தான். ஏன்னா இங்கே R4ஐயும் தாண்டி ரொம்ப தூரம் போயிடுச்சு. ஏன்னா இங்கே R1, R2, R3, R4 தான் லாஸ்ட் லெவல் மாதிரி. அதையும் தாண்டி இவ்வளோ தூரம் மேலே போதுன்னா ஓரளவுக்கு நம்ம நல்ல டீசெண்டான ப்ராஃபிட்டில் கூட நம்ம வேணும்னா புக் பண்ணிக்கலாம். ஏன்னா R4 தொடுறதுக்கு முன்னாடியே நம்ம டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணால் பரவாயில்ல. R4ஐயும் தாண்டி இவ்வளோ தூரம் போகுதுன்னா அப்போ அங்கே வேறு எதுவும் லிமிட்டே இல்லைல்ல, அங்கே நம்ம எந்த ஒரு வரையறையுமே இல்லை. ஸோ அதுக்கு மேலே போகும்போது நம்ம ஒரு நல்ல டீசெண்டான ப்ராஃபிட்டில் இருந்தால் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். பட் இங்கே எண்ட் ஆஃப் த டே ஒரு ஷார்ட் கவரிங் நடந்து கீழே வந்துடுச்சு இந்த எக்ஸாம்பிளில். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா R4க்கு மேலே தான் கேப் இப்போ ஓப்பனு, அதுக்கப்புறம் கீழே வந்து 20 இங்கே ரெஸ்பெக்ட்டு, திரும்ப டே ஹையை தாண்டி இங்கே க்ளோஸு. ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். இங்கே இருக்குது ஸ்டாப் லாஸு, ஆனால் டே ஹையை தாண்டி க்ளோஸ் வந்து இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து நல்ல ஒரு ரேலி தான் போயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 20 EMA வந்து இங்கே ரெஸ்பெக்ட்டு, டே ஹையை தாண்டி க்ளோஸு, அதுக்கப்புறம் அப்படியே டீசெண்டாக முடிஞ்சிருக்காங்க இங்கே நாள் ஃபுல்லாக. செல்லிங் பண்ணியிருந்தால் ஓரளவுக்கு பிரேக் ஈவனும் சின்ன ப்ராஃபிட்லேயும் முடிச்சிருக்கலாம். ஏன்னா 12 மணிக்கு முன்னாடியே என்ட்ரி எடுத்திருக்கோம். ஓரளவுக்கு நம்ம ஒரு 2:45 அந்த மாதிரி டைமில் முடிச்சிருந்தா என்ட்ரிக்கு மேலே தான் இருக்குது. டைம் டிகேவும் ப்ளஸ் கூட சேர்ந்துருக்கிறதால ப்ராஃபிட்டபுளாக முடிச்சிருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்பெக்ட்டு, டே ஹையை தாண்டி க்ளோஸு, அதுக்கப்புறம் அப்படியே ஒரு அப்சைடில் அப்படியே நின்று இருக்குது.
ஓகேங்களா. இதில் வந்து ஸ்டாப் லாஸ் டேஸ் வரும். பட் அந்த ஸ்டாப் லாஸ் டேஸை வந்து நம்மளால் இன்னொரு ரிகவரி ட்ரேட் எடுத்து ரிகவரும் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்றத நான் வந்து அடுத்த வீடியோஸில் கூட நான் கண்டினியூஷனாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா. சில நாட்களில் ஸ்டாப் லாஸ் வந்து ரிகவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. அன்றைக்கி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரிகவர் பண்ண முடியல. அன்றைக்கி வந்து லாஸை தான் நம்ம புக் பண்ணியிருக்கணும் ஒரு நாள். பட் மீதி ரிகவர் பண்ண முடிஞ்ச நாட்களில் வந்து நம்மளால் ரிகவரும் பண்ண முடியும். அதுக்கு ஒரு தனி ஐடியா இருக்குது. அது எப்படி ரிகவர் பண்ணுறதுன்றது வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா இதுவே ஆல்ரெடி ரொம்ப லென்த்தியாக போயிட்டே இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து இந்த ஸ்டாப் லாஸை ரிகவர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு கூட அதுக்கப்புறம் நம்ம அந்த டவுன் சைட் ட்ரேடுக்கு ராவன் டவுன் சைடில் டைப் 3ன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் டவுன் சைடு எக்ஸ்ட்ரீம் டவுன் சைடை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு அதை வந்து நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ இது வந்து 2021 G1 அப்சைடில் டைப் 3ல் 13 ப்ராஃபிட்டபிள் டேஸு, 3 ஸ்டாப் லாஸ் டேஸு, ஒரு நாள் வந்து ரிகவர் பண்ண டேஸு. ஓகேங்களா. இதே 2022 பார்த்தீங்கன்னா G1 அப்சைடில் டைப் 3ல் 14 ப்ராஃபிட்டபிள் டேஸு, 2 நாள் வந்து லாஸ் புக் பண்ணியிருக்கோம். 5 நாள் வந்து நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தோம், லாஸ் ஆகிடுச்சு, அதை திரும்ப ரிகவர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அது வந்து ஸ்டாப் லாஸ் ரிகவர்டு வந்து 5 நாள். ஸோ ஓவரால் இந்த 14 நாள் இது வந்து பிரேக் ஈவன் வச்சுக்கோங்க. ஒரு லாஸ் பண்ணோம், அந்த லாஸை வந்து ரிகவர் பண்ணிட்டோம் அடுத்த ரிகவரி ட்ரேட் எடுத்து இந்த 5 நாளும். ஸோ இதை அப்படியே விட்டுருங்க. இந்த 14 நாளில் இந்த 2 நாள் போச்சுன்னா மீதி ஒரு 12 நாள் இருக்குது. அந்த 12 நாள்லேயும் வந்து சில ட்ரேட் நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கொடுத்துருக்கோம், சில ட்ரேட்ஸ் வந்து கம்மியான ரிஸ்க் ரிவார்டில் தான் முடிஞ்சிருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நம்ம வந்து நெட்டாக ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும் இது. ஏன்னா எந்த ஒரு ட்ரேடுமே நான் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே பிளைண்டாக நான் ரெடி பண்ணியிருக்க மாட்டேன். அது கண்டிப்பாக அதில் ஒரு லாஜிக் இருக்கும். அது வந்து லாங் ரன்னுக்கு ப்ராஃபிட்டபுளாக ரன் ஆகுமான்னு தெரிஞ்சு தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே நான் இங்கே வச்சிருப்பேன். அதை தான் நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா 2023 G1 அப்சைடில் டைப் 3ல் 14 ட்ரேட்ஸ் வந்திருக்கு. 14மே ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சிருக்கு. எதுவுமே அன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ட்ரேட்ஸே கிடையாது. அந்த இயரில் 2023ல் ஸ்டாப் லாஸ் புக் பண்ண நாள் எதுவும் கிடையாது. 14 நாளுமே ப்ராஃபிட்டில் முடிஞ்ச நாட்கள் தான். மீதி ஒரு நாள் மட்டும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு ஃபஸ்ட்டு ட்ரேடு. அதை திரும்ப இன்னொரு ரிகவரி ட்ரேட் எடுத்து நம்ம அதை ரிகவர் பண்ணிவிட்டு பிரேக் ஈவனில் முடிச்சிட்டோம். ஸோ அதுதான் இந்த ஸ்டாப் லாஸ் ரிகவர்டுன்ற இடத்துல இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா. இப்போ 2024 போய் பார்ப்போம். G1 அப்சைடில் டைப் 3ல் 7 டேஸ் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸாக முடிச்சிருக்கோம். அதில் ஒரு நாள் வந்து லாஸை புக் பண்ணியிருக்கோம். மீதி ஒரு நாள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ரிகவர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் எடுத்திருப்போம், அது வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்ருக்கோம். அதை இன்னொரு ரிகவரி ட்ரேட் எடுத்து அந்த லாஸை வந்து ரிகவர் பண்ணி பிரேக் ஈவன்லையோ இல்லை சின்ன ப்ராஃபிட்லையோ இல்லை சின்ன லாஸ்லையோ முடிச்சிருப்போம். ஸோ அதனால் இங்கே ஒரு நாள் இருக்குது. ஓகேங்களா. ஓவரால் இந்த 7 நாள் ப்ராஃபிட்டபிள் டேஸில் இந்த ஒரு நாள் மைனஸ் பண்ணிட்டோம், நம்ம நெட்டாக வந்து ப்ராஃபிட்டபிளாக தான் இருந்திருக்கும். ஏன்னா இந்த 7 நாளில் நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:2 1:3 அந்த மாதிரி போன நாட்களும் இருக்கும், 1:1 போன நாட்களும் இருக்கும், 1:1க்கும் கம்மியான ப்ராஃபிட் கொடுத்த நாட்களும் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் எல்லாத்தையும் நம்ம அட்டம் பண்ணி நம்ம ட்ரேடை கரெக்டாக என்ட்ரி எக்ஸிட் பண்ணி நம்ம பார்த்தோன்னா ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்போம் அந்த இயரில். ஓகேங்களா. நான் இன்னும் 2025 வந்து இங்கே நான் இன்புட் கொடுக்கல. ஏன்னா இந்த மந்த்து முடியட்டும், நம்ம எல்லாமே கொடுத்துக்கலான்ட்டு நான் அதை வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். இன்னொன்று வந்து ரிகவரி ட்ரேடுன்னு ஒன்று வச்சுருப்பேன். ஸ்டாப் லாஸ் ரிகவரி அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் ஃபார் G1 அப்சைட் டைப் 1, 2, 3. இதுக்கு முன்னாடி இன்னும் டைப் 1, 2லாம் இருக்குது. பட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது டைப் 3 மட்டும் தான். இந்த டைப் 3க்கு ரிகவரி பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் இருக்குது. அதுதான் இதை வந்து நான் அடுத்த வீடியோவில் கண்டினியூஷனாக நான் சொல்கிறேன். ஏன்னா டைம் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. நான் அடுத்த வீடியோவில் இந்த ஸ்ட்ராட்டஜிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. அதை ஸ்டார்ட் பண்ணி நான் அதை உங்களுக்கு எக்ஸாம்பிள் சார்ட்ஸோடு நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ராவனில் வந்து டைப் 3ன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இதுதான் எக்ஸ்ட்ரீம் பியரிஷ்னஸை வந்து நம்மளை கேப்சர் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா. இதை வந்து நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் தொடர்ந்து இந்த வீடியோஸ் எல்லாம் என்னோட இந்த எஜுகேஷ்னல் வீடியோஸை வந்து நான் கண்டினியூ பண்ணணும். நான் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள்லாம் உண்மையாகவே ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்குது, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு எனக்கு லைக் போடுங்க. அந்த லைக்கை வச்சு தான் எனக்கு தெரியும் எத்தனை பேர் என் வீடியோஸை பார்க்குறாங்க, எத்தனை பேருக்கு என்னோடய வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது கூட எனக்கு அந்த லைக்கை பார்த்தா தான் தெரியும். ஸோ அதனால் அதை லைக் போடுங்க. நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எதுவுமே நான் நேச்சுரலாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். மற்றவங்கள மாதிரி ஏதாவது தப்பான கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா உடனே அதை டெலீட் பண்ணிவிட்டு நல்ல கமெண்ட்ஸ் நானே ஒரு 50 மெயில் ஐடி 100 மெயில் ஐடியை க்ரியேட் பண்ணி நானே ஆளுங்களை வச்சு நல்ல கமெண்ட்ஸ் போட்டுக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் நேச்சுரலாக என்னை நோக்கி நல்ல விமர்சனங்கள் வந்தாலும் தப்பான விமர்சனங்கள் வந்தாலும் எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கணும் தான் நான் நினைக்கிறேன். அதனால் நான் எதுவுமே எனக்கு அதை பற்றி எந்த வருத்தமும் கிடையாது. நல்ல கமெண்ட்ஸ் வந்தாலும் கெட்ட கமெண்ட்ஸ் வந்தாலும் எல்லாமே எனக்கு ஒன்று தான். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
நிறைய பேர் உங்களோட ஆதரவு எனக்கு கொடுத்துட்டு வரீங்க. நான் எத்தனை டைம் பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்து நான் என்னோட சேனலுக்குள்ளே திரும்ப வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ண வந்தாலும் எனக்கு எப்பவுமே உங்களோட ஆதரவு வந்து நிறுத்தாமல் எனக்கு கொடுத்துட்டே இருக்கிறீங்க. 1000 நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நிறைய தப்பான விமர்சனங்கள் என்ன வந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸை நான் சொல்லிக்கணும். எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது வந்து ஈடாகாது உங்களுக்கு நீங்கள் எனக்கு கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு உங்கள் எல்லாரையும் திரும்ப நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.